ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ பிரியாஸ் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காட்டு யானை அரிசி வச்சு சுவையான சத்தான கஞ்சி செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 1 டம்ளர் காட்டு யானை அரிசியை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் மத்தியானம் செய்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா அரை டம்ளர் வரும். 1 டம்ளருக்கு அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறேங்க. சின்ன வெங்காயம் 10, ஒரு 6 பல் பூண்டு, காய்கறிகள் என்ன காய் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வெண்டைக்காய், கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த காட்டு யானை அரிசியை ஒரு மிக்சியில் போட்டு வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நேரடியாக அரிசியாகவே போட்டிங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குங்க. அதை நம்ம முந்தின நாளே ஊற வச்சு அப்படி போட்டாலுமே அந்தளவுக்கு முழுசாக போடும்போது அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்பில் குக்கரை வச்சு அதில் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. வணங்கினதுக்கப்புறம் அது கூடயே நம்ம தக்காளி, இந்த காய்கறிகள் எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. கொஞ்சம் சோறை வணங்கணும், அப்போ தான் அந்த பச்சை வாசம் இருக்காதுங்க. இதுக்கு நம்ம சாம்பார் தூளோ மல்லித்தூளோ எந்த தூளுமே நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க. நான் குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுனால நாங்கள் மிளகா கூட சேர்த்துல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், இல்லை வர மிளகா எது வேணால் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் இது மட்டும் தான், அந்த மஞ்சத்தூள் போட்டோம்னா இந்த சுவையே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும்போது அந்த டேஸ்ட்டே, பருப்பு, அந்த அரிசி, இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். காரமாக சாப்பிட்றவங்க வரமிளகா போட்டுக்கிட்டிங்கனாலும் இல்லை பச்சை மிளகா போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்களுக்கு நாங்கள் எப்பயுமே மிளகா போட மாட்டோம். அப்படி இருந்தாலுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த காயெல்லாம் நல்லா சோறை வணங்கினோன்னா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணங்கினது கடைசியில் அதில் நம்ம இந்த பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு நல்லா ஒரு திருப்புன்னு திருப்பிக்கோங்க. போட்டோன்னே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாங்க. அது போட்டு அந்த அரிசி, இந்த பருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரட்டும். வந்தோன்னே அப்புறமா அந்த மிக்ஸி கழுவுன ஜார்லேயே ஒரு 5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் 5 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. எந்த டம்ளர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர், எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அளவு வச்சுக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் விட்டுருங்க. 5 விசில் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுவையான இந்த வெஜிடபிள் கஞ்சி கிடச்சிருங்க. எல்லா வகையான சத்தும் சேர்ந்த ஒரு கஞ்சிங்க. காட்டு யானை அரிசி சாப்பிட்டா சர்க்கரை நோய் கூட பறந்து போயிருங்களாம், வராதுங்களாம், சர்க்கரை நோயே வராதுங்களாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக டயபெட்டிக் பேஷண்ட்டு இவங்க தான் அதிகமாக ஆயிட்டுருக்காங்க. ஏன்னா வெள்ளை அரிசி குறைபாட்டை நம்ம குறைக்கணுன்னா மாற்று அரிசிக்கு போகலான்னா அது சாப்பாடாக செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு புதுசாக சாப்பிட்றது என்றைக்குமே பழக்கம் வர்றதுக்கு சிரமங்க. அதே நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மை இருக்குங்கிறது உங்களோட உடம்புலையும் தெரியுங்க. ஏன்னா வைட்டமின் பி இருக்குங்க. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த அரிசி, இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக நம்ம இந்த ரெசிபி மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நைட்டோ இல்லைன்னா காலையில் எடுத்துக்கலாங்க. நைட்டு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிபி செய்கிறவங்க காலையிலையோ இல்லை மத்தியானமோ அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா நேரமுமே இது ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்காதுங்க. நைட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிறு உப்புசம் ஆயிரும். அதே நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா செரிமானம் ஆயிரும். நைட்டுக்குள்ளார உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட தொட்டுக்க சுவையான ஒரு கிரேவிங்க, சோயாபீன்ஸ் கிரேவி சைடில் ஒளிஞ்சிருக்குது பாருங்கள். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். காலையிலேயே ஒரு கப் சோயாபீன்ஸை நல்லா பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சு அப்புறம் சுடுதண்ணி காய வச்சு அதில் போட்டு கழுவி நல்லா அந்த
சோயாபீன்ஸ் எல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதிலே கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய போட வேண்டாங்க. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கொஞ்சோண்டு இஞ்சிங்க, ஒரு விரலில் பாதி அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தட்டிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 எண்ணெய் தட்டி போட்டுக்கலாங்க. இல்லைன்னா அறுத்து போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக. கூட 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா சோற வணங்கிடணும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அப்படியே கலர் மாறி இருக்கும். அந்த டைம் இந்த மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சாம்பார் தூள் எல்லாமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், மஞ்சத்தூள் மட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணுங்க. அது நல்லா வணங்கி பச்சை வாசம் போகிற கடைசியில் இந்த சோயாபீன்ஸை 2 வெட்டி போட்டுக்கிறேங்க. முழுசாகவும் போடலாம். நாங்கள் வந்து 2 வெட்டி போட்டுக்கிறேங்க, சின்ன பையன்லாம் சாப்பிட்றதுனால. நல்லா வணக்கி விட்டு போட்டு சோறு அது நல்லா வணங்கிடணுங்க. வணங்கினோன்னு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப நிறைய ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட்டே போயிருங்க. இப்படியே தண்ணியே ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சன்னமாக அடுப்பு வச்சு மூடி விட்டுருங்க. அந்த சோயாபீன்ஸில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் இறங்கி வரும். அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடி வச்சுட்டு அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணி இது பண்ணி பாருங்கள். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ கரெக்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த டைமில் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கல் உப்பு தான் போட்ட முன்னாடி அது கரைஞ்சி வந்துடும். இந்த நம்ம வணங்கினதில் லாஸ்ட்டில் கூட நம்ம உப்பு பத்துலேனா போட்டுக்கலாம். முன்னாடியே நிறைய உப்பு போட்டுறதுன்னு பாருங்கள். நம்ம தண்ணி 1/2 டம்ளர் தான் ஊற்றுறோம். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கி திரிச்சு விட்டிங்கன்னா அந்த சோயாபீன்ஸ் பாருங்கள் கறி கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டாகி போயிருங்க. இதை நம்ம நேரடியாக சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2மே ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. காட்டு யானம் ரைஸுக்கு இந்த வெஜ் சிக்கன் கிரேவினே சொல்லிக்கலாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. அந்த சாப்பாடு 5 விசில் வர்றதுக்குள்ளே இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. நம்ம அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் நம்ம எங்கே போனாலும் கிடைக்காதுங்க. நம்மளாம் செஞ்சு சாப்பிட்டா தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா எல்லாத்துக்கும்? கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. தம்பி சாப்பிட்டுட்டு, என் பையன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அதையும் பாருங்க. அடுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூங்க.